மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் நத்தம் பேருந்து நிலையம் அருகே உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். மக்களை தமிழகத்தை இன்னும் 8 மாசம் தான் அப்படி ஆட்டம் பாட்டம் இருக்கும். அதிமுக அரசு அமைக்கப்படும். பை பை ஸ்டாலின். அரசாங்கத்தின் மூலமாக எந்தெந்த வழியிலே திட்டத்தை கொண்டு வந்து நன்மை கிடைக்குமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்பட்டு கொண்டிருந்த என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவராக வர வேணும். விஞ்ஞான கல்வி மாணவருக்கு கிடைக்க வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயியுடைய நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிகளுடன் இந்த லேப்டாப் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில 52,35,000 பேருக்கு 10 ஆண்டுல இந்த லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை ரத்து செய்த அரசு இன்னைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு. ஆக மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக உருவாக்குவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். ஏழைகளுக்கு எதை செய்தாலும் திரு ஸ்டாலினுக்கு பொறுக்காது. இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார். இன்றைக்கு மகளிருக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். என்ன ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்களா? இல்ல. இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அதிமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களா கொடுக்கல, கொடுக்க வச்சது அதிமுக கட்சி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அதோட இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்துட்டது, கட்சியுடைய செல்வாக்கோ திமுக இழந்துட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது. இப்ப மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? விதியை தளர்த்தி கொடுப்பாங்களாம், விதியை தளர்த்தி கொடுப்பாங்க. அப்போ 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது விதியை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு 32 மாசம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஆட்சி இருப்பது 7 மாசம். இன்னைக்கு 7000 தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக 53,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கல. ஆக மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை. உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி, உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி 30 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இதை நாம் உஷாராக பார்க்க வேண்டும்.
இந்த அரசு கவர்ச்சிகரமா பேசி தந்திரமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சமட்டி அடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்கிறேன். அதே போல இன்றைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்குன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் மாதந்தோறும் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.